தவிர வேறு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு அடிப்படை காரணம் போதைப் பழக்கம் என்றும் குற்றச்சாட்டு. சட்டசபையில் திமுகவினர் அரைவைக்காட்டு தினமாக கூச்சலிடுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் காட்டம். திமுகவினரின் செயலை சபாநாயகர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். செல்போன் அழைப்புகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் மத்திய அரசின் சர்வரில் உள்ள நிலையில் ஏன் யாருந்து சார் என்ற தகவலை மத்திய அரசு வெளியிடவில்லை என்று செல்வப்பெருந்தகை கேள்வி. தமிழக முதலமைச்சர் வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் யாருக்கு சார் என்பதை எதிர்க்கட்சிகள் கூறட்டும் என்றும் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்காமல் முதலமைச்சர் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பேசுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முயற்சி செய்வதாக தோன்றுகிறது என எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். அதிமுக காலத்தில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. மடியில் கனமில்லாவிட்டால் திமுக அரசு அச்சப்படாமல் யார் அந்த சார் என்பதை தைரியமாக சொல்லலாம் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கருத்து. யுஜிசி விதிகள் திருத்தம் என்பது மாநிலங்கள் மீது தொடுக்கப்படும் யுத்தம் என கண்டனம். பொங்கல் பரிசு முதலில் 500 ஆகவும் பிறகு 2500 ஆகவும் பிறகு 1000 ஆகவும் இருந்து தற்பொழுது 103 ரூபாய்க்கு வந்துள்ளது. அது 3 ரூபாய்க்கு வரும் முன்பு நாம் விழுத்துக் கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அது முதல்ல 5000 பொங்கல்னாங்க, அப்புறம் 2500நாங்க, அப்புறம் 1000நாங்க, இப்ப 103 ரூபாய்க்கு வந்து வெறும் 3 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க எந்திரிச்சு விழிச்சுக்கிறோம். இல்லைன்னா நெத்தியில 1 ரூபா பொட்டை வச்சு பொறிச்சிட்டு போயிடலாம். இதுதான் நடக்க போகுது. ஜம்மு காஷ்மீரில் சீனா நதி மீது கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான பாலம் மற்றும் நாட்டின் முதல் கேபிள் ரயில் பாலம். கத்ரா ரியாஸ் இடையே அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையில் இறுதிக்கட்ட வேக சோதனை. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் அல்ல என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சட்டசபையில் முதலமைச்சர் உரை. யாரந்த சார் என்று கேட்கும் எதிர்க்கட்சிகள் ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேச்சு. பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழகம்தான் என்றும் பெருமிதம். டெல்லியில் ஆட்சி அமைத்தால் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு அளிக்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி. இத்திட்டம் முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்தி காங்கிரசுக்கு வெற்றியை கொண்டு வரும் என்று நம்பிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.